மக்களை இன்றைக்கி அம்மா வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். கருவாடு, முருங்கைக்காய், முட்டை எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். வாங்க போகிறோம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு மண்சட்டி போட்டிருக்கேன். இப்போ அது சூடாகிக்கிட்டு இருக்குது. ஆயில் ஊற்றுதேன். ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாகிக்கிட்டு இருக்குது. ஒரு டீஸ்பூன் கடுகு போடுதேன். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ வெந்தயம் போடுதேன். ரெண்டும் பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு குத்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 மிளகா போடுறேன். இப்போ ஒரு தக்காளி வெட்டியிருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். இப்போ அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பல்லாரி ஒரு 10 பொடி வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்துக்கிடுவோம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த பல்லாரியும் பொடி உள்ளியும் ஒரு சுற்றிட்டு வந்திருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ தக்காளி, வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், நம்ம பார்த்து தான் போடணும். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கழுவி நம்ம அது கூட போட்டுக்கிடுவோம். கழுவி போட்டு ஒரு வதக்கிக்கிடுவோம். இப்போ முருங்கைக்காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கிடுவோம். முருங்கைக்காய் நமக்கு வேகணும், அதனால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடுவோம், வேகட்டும். மித்ததை நான் தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம வெங்காயம் அரைச்ச அந்த மிக்சியில் இப்போ தேங்காய் அரைக்க போகிறேன். இப்போ ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கிடுவோம். கருவாட்டு குழம்புக்கு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிடுவோம். தோல் உரிக்க வேண்டாம். நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிடுவோம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிடுவோம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். சீரகம், வெள்ளைப்பூடு, தேங்காய் எல்லாம் இப்படி ஒரு குத்து கருவேப்பிலையும் அதில் போட்டு அரைப்போம். அந்த சத்து நமக்கு கிடைக்கும். தாளிக்கிறதோட நான் எந்த ஒரு குழம்பு வச்சாலும் இப்படி கொஞ்சோண்டு கருவேப்பிலை அரைச்சி தான் செய்வேன். இது நமக்கு நல்ல சத்து. இப்போ நல்லா முருங்கைக்காய் வெந்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம பொடி போடுவோம். இது வந்து தனியாக பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது குழம்பு மிளகா பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம். புளி இந்த ஒரு பெரிய கோழிக்காய் சைஸு புளி ஊற போட்டிருக்கேன். இதை ஊறிடுச்சு கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. மாங்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லை. இப்போ அந்த தேங்காய், சீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு குழம்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கோங்க. உப்பு வந்து நம்ம கருவாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். இன்னும் வந்து இது ஒரு கொதி வந்ததும் கருவாடு, முட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ முருங்கைக்காய் குழம்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த கருவாடு போட போகிறேன். இது வந்து கட்டை சிலாம்புன்னு சொல்லி தந்தாங்க. ஆனால் என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். கட்டை சிலாம்பு. இப்போ இதை போடுறேன். கருவாடை போட்டுக்கிடுதேன். இப்போ 4 முட்டை அவிச்சு உரித்து வச்சுருக்கேன். இந்த முட்டையும் போட்டுக்கிடுதேன். ரொம்ப வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்கும். முட்டை, கருவாடு, முருங்கைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசம் இப்போவுமே அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது. இப்போ இது இன்னும் ஒரு கொதிக்க வச்சதும் நம்ம இறக்கிக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கிடுவோம். இப்போ முட்டை, முருங்கைக்காய், கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.